வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தேங்க. ஷாப்பிங்னா என்னன்னு பார்க்குறீங்களா? என்னடா ஷாப்பிங்னு புதுசு புதுசா சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கேட்டாங்க, அக்கா நீங்கள் ஷாப்பிங் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இன்னைக்கு நான் கடையில் போய் என்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம், எனக்குள்ள ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல, யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கலைங்க. நான் உங்களுக்காகவே வெளியில் போய் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குது, அக்கா நல்ல நல்ல பொருள் வாங்கியிருக்கேனா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அம்புட்டு தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, எனக்கு ஆப்போசிட்டி வாங்கியிருக்கேங்க. ஆப்பம் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வச்சு தர போகிறேன். அதனால நான் ஆப்போசிட்டி வாங்கியிருக்கேன். இந்த ஆப்போசிட்டி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இது குட்டியூண்டு அழகாக இருக்குது. இது வந்து நம்ம பொரிச்சுக்கலாம், வறுத்துக்கலாம், அப்புறம் ஆப்பமும் சுட்டுக்கலாம், தோசையும் சுட்டுக்கலாம், ஆம்லெட்டு, முட்டை ஆம்லெட்டு, ஆஃப் பாயில் எல்லாமே போட்டுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இது க்ளீன் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது க்ளீன் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா பாத்திரம் அளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டி வந்து சூப்பராக இருக்குங்களா? ஆப்போசிட்டி வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்குது ஆப்போசிட்டி வாங்கணும்னு. சூப்பராக இருக்குங்க, குட்டியூண்டா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஆப்போசிட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருவாமனை வாங்கியிருக்கேங்க. அருவாமனை வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இருந்தாலும் தேங்காய் பூ திருகிறது வந்து கொஞ்சம் வளைஞ்சிருச்சுங்களா, அதனால தேங்காய் சோறு ஆக்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க. அந்த பீட்ரூட் திருகுனா நீள நீளமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த அருவாமனையில் தேங்காய் திருகிற மாதிரி வரவே மாட்டேங்குதுங்க. அதனால இந்த அருவாமனை வாங்கியே ஆகணும்னு பிடிவாதமாக நின்று இதை வாங்கினேன். அருவாமனை சூப்பராக இருக்குங்களா? நல்லா இருக்கான்னு சொல்லுங்க என்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, டீ டம்ளருங்க. பாருங்க மாடல் நல்லா இருக்கான்னு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பார்த்ததுமே அப்படியே பிடிச்சிருச்சுங்க எனக்கு இது. அதனால வாங்கி ஆகணும். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சில்வர் டம்ளரில் கொடுக்குறோம் இல்லைங்களா, எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த மாதிரி பீங்கான் கப்பில் கொடுக்கணும்னு. அதனால நான் இது வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே மின்னுன்னு மின்னுது பாருங்கள், தங்க மாதிரியே மின்னுது. அதனால சரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இது ஒரு டம்ளர் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த டம்ளர், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும் நீங்கள். நான் பட்டுன்னு கீழே போட்டாவே உடஞ்சி போயிருங்க. நம்ம சில்வர் டம்ளர்லாம் இருந்தால் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது வந்து ஒரு கை தவறி கீழே விழுந்தாலும் உடஞ்சிரும். ஒரு அளவுக்காக இது வாங்குறது தான். ஒரு 10 டம்ளர் வாங்கி வச்சிருக்கிறீங்க பாருங்க, 10 டம்ளர் வாங்கி வச்சிருக்கேன் பீங்கான் டம்ளர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரி நகட்டுருக்கு வந்து கட்டை வந்து உடஞ்சி போயிருச்சுங்க. இது சென்ட்ரல் எல்லாம் சின்ன சின்னதாக அந்த செலாக்கெல்லாம் வந்து உடஞ்சி போயிருச்சு. நெகிட்டுறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. அதனால வெளியில் எங்கே கடைக்கு போகவும் இல்லை, அதனால இது வாங்கவும் முடியல. போனால் தானே வாங்க முடியும். சரி போகவும் கண்ணுக்கு தென்படுச்சு. வீட்லேயே நினச்சிட்டே போனது பூரிக்கட்டை வாங்கணும்னு முந்தாண்டில் முடிச்சு போட்டு கொண்டு போய் வாங்கினேங்க. மறந்துடுவேன்னு சொல்லி இந்த பூரிக்கட்டை வாங்கிட்டேன். இனிமேல் பூரியும் போட்டுக்கலாம், அப்படியே எங்கள் வீட்டுக்காரரை இறட்டிக்கலாம்லங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பூரி நைட்டுக்கலாம், சப்பாத்தி, புரோட்டா போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிட்டேன். சாரிங்க, கை தவறி விழுந்துருச்சு. பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் பீங்கான் கரண்டிங்க 2 வாங்கிக்கிட்டேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயாசம், ஸ்வீட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சோம்னா அப்படியே இதில் எடுத்து கப்பில் ஊற்றுறதுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன். ஒன்று வாங்கினா இன்னொன்று எதுக்கும் இருந்துக்கூட்டு அப்படின்னு சொல்லி நான் 2 கரண்டி வாங்கிக்கிட்டேன். பாருங்கள் இந்த கரண்டி நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுல் வந்து ஒரு 6 பவுலுங்க. 6 பவுலு 6 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதே நிறைய கலர் இருந்துச்சுங்க. எல்லோ இருந்துச்சு, ரெட்டு இருந்துச்சு, ஊதா அப்படி இருந்துச்சு. எனக்கு என்னமோ பார்த்ததுமே இந்த க்ரீன் கலர் பிடிச்சிருச்சுங்களா. அப்புறம் இந்த ஸ்பூனில் வந்து நம்ம ஏதாவது ஸ்வீட்டு, கஞ்சி, கூழ் எதுவாக இருந்தாலும் இதில் ஊற்றி அப்படியே
இப்படி குடிச்சிக்கலாம். அப்படியே அந்த கடையிலே நின்று கொஞ்சம் கனவு உலகத்தில் மிதந்துட்டு தான் இது வாங்கினேன். இது வந்து 6 ஸ்பூனு செட்டாக அப்படியே வச்சுருந்தாங்க. 6 ஸ்பூனு 6 கப் இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வச்சிடலாம். எதுவும் ஸ்பூன் வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் எடுக்கிறது இது ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேங்க. இப்போ வந்து டக்குன்னு மாட்டுச்சுங்களா, பார்த்ததுமே எடுத்துட்டேன். பாருங்க மீன் எடுக்கிறது. நம்ம வந்து மீன் எடுக்கக்குள்ள திருப்பி விடுக்குள்ள உடஞ்சிரும். ஆனால் இதில் எடுத்தாலுமே இப்படி எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி மீனை திருப்பி போட்டோம்னா உடஞ்சிரும். அதனால ஃபஸ்ட்டு தடவை கரண்டியில் திருப்பி விட்டுட்டு 2வது தடவை இதை எடுக்கணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கரண்டியில் எடுக்கும்போது எண்ணெய் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து அழகாக அப்படியே தோசைக்கார இது முன்னாடி நின்று இப்படி எடுத்து விட்டால் நல்லா இருக்கும்லங்க. அதனால இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கிட்டேன். மீன் திருப்புறது. அப்புறம் இங்கே பாருங்கள், பீங்கங்க பவுலு. இதுவும் நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சோம்னா வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம், நம்மளும் ஊற்றி சாப்பிட்லாம். சரிங்களா? இந்த பவுல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் புளியுது. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, அது எலுமிச்சம்பழம் புளிஞ்சு உடஞ்சி போயிடுச்சுங்க. அதனால சரி இது ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். பொதுவாக நான் கையில் வச்சு புளிஞ்சாதான் ஜூஸ் எல்லாம் நல்லா வரும். இருந்தாலும் இதில் அந்த எலுமிச்சங்காய் வந்து நம்மளால் புளிய முடியாது. அதனால இது ஒன்று வாங்கி வச்சுக்கலான்னு வாங்கிக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை சட்டியிலலாம் அடுப்பில் வச்சு இந்த பொரியலெல்லாம் கிண்டும் போது பார்த்தீங்கன்னா அடுப்பில் இருந்து டைக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால சரி இது இருந்தால் இப்படி வடை சட்டி வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பிடிச்சிக்கலாம் இல்லைங்களா, இருந்துட்டு போகட்டுமே நம்ம கூட, அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி இதுவும் ஒன்று வாங்கிக்கிட்டேங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது பெருசு இருந்துச்சு, சின்னது இருந்துச்சு. நான் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்லி நான் இதே சின்னதையும் வாங்கிக்கிட்டேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வாங்கியிருக்கேன். இது வந்து வெங்காயம் பூண்டு உரிக்கிறதுக்கு வந்து வெளியில் போகும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு கத்தி உடஞ்சிச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதனால நான் 2 வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குற நாருங்க. பாத்திரம் விளக்குற நார் நான் 3 இது வாங்கியிருக்கேன். 1 வாங்கினா 10 ரூபான்னு சொல்கிறாங்க. அதனால நான் 3 வாங்கியிருக்கேங்க. 3 இது வந்து இது 20 ரூபா. அதனால நான் இது 3 வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை மிக்ஸ் பண்ணுறது. முட்டை நல்லா குண்டாவில் போட்டு கடன்னு மிக்ஸ் பண்ணி ஒரு கேக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெங்காயம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த எண்ணெய் பாட்டிலு, குட்டி கடுகு பாட்டிலு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இல்லைங்களா, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட என்னோட ஷாப்பிங் வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற என்னோட பொருள் எல்லாம்